पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीश सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல பிரதம பாதம் சமாதி பாதம். அதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்டா 50வது சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த பாதத்துல கடைசி சூத்திரம் 51வது சூத்திரம் பார்க்கணும். இந்த 50வது சூத்திரத்துல இருந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50வது சூத்திரத்துல நேற்று பார்த்திருக்கோம். தஜ்ஜஹா சம்ஸ்காரோ அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. நான் சொன்னல தஜ்ஜ சம்ஸ்காரன்றதுக்கு அர்த்தம் ரிதம்பரா பிரஜையிலிருந்து உண்டான நிரோத சம்ஸ்காரமானது. எங்கெல்லாம் வரும் அப்படின்னா பாவசமாதி தான். நம்ம என்ன பண்றோம், நிர்விச்சார சமாபத்திக்கு என்ன பேரு, பாவசமாதி. அந்த பாவசமாதியில உண்டாகக்கூடிய ஒரு பிரஜைக்கு என்ன பேருனா ரிதம்பரா பிரஜா. அந்த பிரஜா என்னது, சத்தியத்தை தாரணம் பண்ற சாமர்த்தியம் உண்டாயிடும். அப்ப பக்த மகான்கள் யார்கிட்டெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து அப்படியே லயிச்சு போய் கிடப்பாங்க, அந்த பாவ சமாதியிலேயே இருப்பாங்க. நம்மளால 10 நிமிஷத்துக்கு மேல பாவம் பண்ண முடியாது, நிக்க முடியாது, வெளியில லௌகிகத்துக்கு வந்துடும். அப்ப அந்த பாவ சமாதி என்ன பண்ணும், இன்னும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும்போது அந்த பாவ சமாதின்னு சொல்லக்கூடிய ரிதம்பரா பிரஜால என்ன உண்டாகும், மெதுவா மெதுவா அந்த பாவம் மெதுவா இல்லாம போய் நிரோத சம்ஸ்காரம் சொல்லுவோம். நிரோத சம்ஸ்காரம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எம்டினஸ் வந்துடும், மனசுல எந்த தாட்டும் இல்லாம போயிடும்.
அதுக்கு பேர் என்ன பேருன்னா நிரோத சம்ஸ்காரம். அப்ப தஜ்ஜஹா சம்ஸ்காரோ அப்படின்னா தத்து ஜ தத்து ஜ தஜ்ஜ. தத்து ஜன என்ன அர்த்தம் அப்படின்னா ரிதம்பரா பிரஜையிலிருந்து உண்டான, ரிதம்பரா பிரஜையிலிருந்து உண்டான சம்ஸ்காரம். என்ன சம்ஸ்காரம்? நிரோத சம்ஸ்காரம். அப்ப நிரோத சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா 2 செகண்ட் வந்து தாட்லெஸ் ஆயிடும் மனசு, 5 செகண்ட் தாட்லெஸ் ஆயிடும், 10 செகண்ட் தாட்லெஸ், 30 செகண்ட் தாட்லெஸ், 1 நிமிஷம் தாட்லெஸ், 2 நிமிஷம் தாட்லெஸ், அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சின்ன சின்ன சின்னதா இருந்து பெருசு பெருசாகிட்டே போகும். அந்த நிரோதம். நிரோதம்னா என்ன அர்த்தம்? வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் இருக்கும். சித்தத்தில் இருக்கிற விற்த்திகள் பிரேக் ஆகி பிரேக் ஆகி பிரேக் ஆகி பவர் கட் திரும்ப வரும், பவர் கட் திரும்ப வரும், பவர் கட் திரும்ப வரும். இது மெதுவா 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு பேர் நிரோத சம்ஸ்காரம் பேர். ஒரு வாட்டி நீங்க வந்து நிரோதத்துக்கு போனோன்னே அதோட பதிவு என்ன ஆயிரும்? உள்ள பதிஞ்சு. திரும்பவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து நான் 2 நாளுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட குருநாதர் இருக்காருல்ல, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெனட்ரே. நம்ம குருநாதர் வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரே, ஆனந்த தாய், ஆனந்த வரிஷினி. இதை நான் காலையிலேயே என்ன பண்ணிட்டேன், 6 மணிக்கே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன். கொஞ்சம் த்ரோட் இதாக இருந்துச்சு. எனக்கு 10 மணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் சார் வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி வந்திருக்கு, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, அப்படியே உள்ளுக்குள்ளாரே இழுத்துட்டு போகுது. எனக்கு அன்னைக்கு காலையில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயக்கம். அது சம்ஸ்காரம் ஆயிருக்கு. இப்போ நாளைக்கு அஷ்டமி லீவா, அதனால் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, காலையிலேயே பெனட்ரேயில் குடிச்சிட்டு ஆனந்தமாக இருப்பேன். எப்படி வந்து ஒரு ட்ரங்கர் என்ன பண்ணுறான், காலையில் ஒரு போய் சரக்கு அடிச்சுட்டு ஒரு குவார்ட்டரை உள்ளே இறக்கிட்டான் அப்படின்னா நாள் ஃபுல்லாக அப்படியே இருப்பான். மறுநாள் வந்து அவன் ஏன் திரும்ப அந்த ட்ரிங்கிங் பண்ண போகிறான் அப்படின்னா, ட்ரிங்க் பண்ணுறதுக்கு காரணம் முந்தின நாளோட சம்ஸ்காரம். அப்போது காஞ்சா எடுக்கிறவனாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பண்ணுறவனாக இருக்கட்டும், என்ன விஷயமா இருந்தாலும் அதோட சம்ஸ்காரம் பதிவாயிடுது. இப்போ நான் திருக்கோவிலூர் பக்கம் போகிறேன் அப்படின்னா, ஹரி ஐயர் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, கோயில் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா, ஹரி ஐயர் ஹோட்டல் வந்து தஞ்சாவூர்கார், மயிலாடுதுறைக்கார், நல்ல அருமையான ஃபுட்டு ஒன்று கிடைக்கும். அவர்கிட்ட சாப்பிட்டு வருவோம். அப்போ ஒரு பதிவாயிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹரி ஐயர் ஹோட்டல், நல்ல ஃபுட்டு கிடைக்கும். அப்போ எந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் உலகளந்த பெருமாளை பார்த்துட்டு அவரோட ஃபுட் எடுக்கணும் அப்படின்னு. அப்போ எந்த அனுபவமாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்? பதிவாயிடும். அந்த பதிவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கஞ்சாவை சாப்பிட்டு அந்த போதையினால, அந்த போதையில் இருக்கும்போது என்ன சுகம் கிடைக்குதோ அது பதிவாகி திரும்ப எனக்கு கஞ்சா குடிக்கணும் கஞ்சா குடிக்கணும் கஞ்சா குடிக்கணும் இருக்கும். எனக்கு வந்து என்னது, பெனட்ரைல் குடிக்கணும் பெனட்ரைல் குடிக்கணும் பெனட்ரைல் குடிக்கணும். ராத்திரியில் படுக்கும்போது கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு குவார்டர் போடுற மாதிரி, ஒரு கட்டிங் போடுற மாதிரி. என்ன சாமி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எல்லாம் லௌகிக்கத்தில் யூஸ் பண்ணுறது தான். அப்போ ஒரு சின்னதாக அரை மூடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெனட்ரையில் குடிச்சேன்னு வச்சுங்களேன், ஐயோ ஆனந்தம்னா ஆனந்தம், அப்படியே பரவசமாக இருக்கும். பாதி தூக்கம் இல்லாமல் ஒரு அப்படியே இருக்கும். ஓ தூக்கம்னா இதான், போதைன்னா இதான் போல இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏன் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? அதோட சம்ஸ்காரம். எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் ஒரு சம்ஸ்காரம் உண்டாயிரும், எந்த துக்கத்தை அனுபவிச்சாலும் ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும். அதே மாதிரி மனசு வந்து ஷட் டவுன் ஆகுது. அந்த ஷட் டவுன் ஆகிறதுக்கு என்ன பேரு அப்படின்னா நிரோத சம்ஸ்காரம். விற்த்திகள் எல்லாமே நிரோதமாகுதுன்னு அர்த்தம், ஷட் டவுன் ஆகுது. அப்படி ஆகும்போது அந்த எம்டினஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்? விற்த்திகள் இல்லாத ஒரு எம்டினஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தில் நிரோத சம்ஸ்காரமாக ஆயிடும். பெனட்ரைல் என்கிட்ட இருக்கிறது பெனட்ரைல் சம்ஸ்காரம். ஒரு ட்ரங்கர்ட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரக்கோட சம்ஸ்காரம். காஞ்சா குடிக்கிறவன்ட்ட இருக்கிறது காஞ்சா சம்ஸ்காரம். ஹரி ஐயர் ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்தா ஹரி ஐயர் ஹோட்டலோட ஃபுட்டு சம்ஸ்காரம். இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சம்ஸ்காரத்தை ஏற்படுத்தும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, சுகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? அது எனக்கு திரும்ப அந்த சுகம் வேணும், திரும்ப எனக்கு அந்த சுகம் வேணும், திரும்ப அந்த சுகம் வேணும். ட்ரங்கர் என்ன பண்றான்? திரும்ப 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 டெய்லி சேவனம் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆல்கஹாலை. அது காரணம் அவன்கிட்ட இருக்கிற அந்த சுக அனுபவம் அவனுக்கு கிடைக்குது.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரைல குடிச்சு எனக்கு அது திரும்ப எனக்கு அந்த சுகம் வேணும், நான் திரும்ப திரும்ப பெனட்ரைல் குடிக்கிறேன். அப்போ எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக அனுபவம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னா அப்பெல்லாம் பெனட்ரைல் போறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்காரம். அப்போ யோகிக்கும் கூட என்ன ஆகும், ஷட் டவுன் ஆகும் போதெல்லாம் அந்த ஷட் டவுன் 5 செகண்ட் ஷட் டவுன் என்ன பண்ணும், எனக்கு இன்னும் அதிகமாக வேணும்னு 10 செகண்ட் ஆகும் அந்த நிரோதம். அந்த நிரோதத்தில் பண்ணிட்டு திரும்ப வெளியில வருவான், சமாதியிலேருந்து வெளில வருவான். வெளில வந்தோடனே எனக்கு திரும்பவும் அது வேணும் அப்படின்னு திரும்ப மனசு கேட்கும். திரும்ப உட்காரும் போது 15 செகண்ட் ஆகும். திரும்ப அதில் அந்த 15 செகண்டோட அனுபவம் பதிவாயிடும். எனக்கு இன்னும் வேணும் அப்படின்வான். அப்போ 20 செகண்ட் அது திரும்பவும் அதை பிரயத்தனம் பண்ணுவான். திரும்ப 20 செகண்ட் ஆகும். வெளியில் வருவான். வெளியில் வந்தோடனே திரும்ப எனக்கு அது வேணும்னு ஆசை வரும். இவனுக்கு தான் வேறு வேலை இல்லையே, சமாதி அபியாசி தானே. அப்போ என்ன பண்ணுவான், வெளியில் வருவான் உள்ளே போவான், வெளியில் வருவான் உள்ளே போவான். இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு முறை உள்ளே போகும்போதும் அந்த சம்ஸ்காரம் என்னாகும், அதிகமாகிட்டே போகும். அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓங்காரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா இது நல்லா நடக்கும். ஒரு அகாரம் சொல்லி உக்காரம் சொல்லி மகாரம் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு பூரண ஓங்காரத்தோட அபியாசம் ஒன்று இருக்கு. இந்த பூரண ஓங்காரத்தை ஓம்னு சொல்லி முடிக்கிறேன். இது அபியாசத்தோட ரொம்ப இது. இப்போ நான் வந்து அபியாசம் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ உங்களுக்குலாம் அக்கார உபாசனை பண்ணுங்க, உக்கார உபாசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன், மக்காரம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு காலத்தில் மக்காரம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து மக்காரத்தையும் விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெறுமனே ஓம் சொல்லிட்டு அப்படியே இருக்கிறேன். அந்த ஓம் சொல்லிட்டு விட்டீங்க அப்படின்னா தாட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எப்போ தாட் வருதோ அப்போ திரும்ப ஓம், அதுக்கப்புறம் ஓம் சொல்லிட்டு அப்புறம் தாட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். திரும்ப தாட் வரும்போது ஓம். அப்போ எப்பெல்லாம் தாட் வருதோ அப்போ ஓம் சொல்லிட்டேன். மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓங்காரத்துக்கு இன்னொரு ஓங்காரத்துக்கு நடுவில் தாட்லெஸ்ஸான ஒரு மைண்ட், அதுக்கு பேர் வந்து நிரோத சம்ஸ்காரம்னு பேர். அந்த இடத்துல உண்டாகிற அனுபவம் அது ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண 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 அந்த எம்டினஸ், ஒரு ஓங்காரத்துக்கு இன்னொரு ஓங்காரத்துக்கு இருக்கிற அந்த எம்டினஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த இன்க்ரீஸ் ஆக ஆக திரும்ப அது பதிவாகிட்டே போகும். திரும்ப சம்ஸ்காரம் ஆகிட்டே இருக்கும். திரும்ப வேணும் திரும்ப வேணும் திரும்ப வேணும்னு அதிகப்படுத்தி 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 அந்த ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்டினஸ் சித்தம் எந்த தாட்டும் இல்லாத அளவுக்கு அது வந்து பலமாயிடும். அப்போ அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன சின்ன தாட் இருக்குல்ல, அந்த சம்ஸ்காரம் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் விவகாரம் இருக்குது, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா, விவகாரத்தில் இருக்கிற வெளியிலேருந்து வரக்கூடிய விவகாரங்கள் இருக்குல்ல, நல்லதும் பதிவாகும் கெட்டதும் பதிவாகும். டே டு லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணினாலும் அது வாசனையாக சம்ஸ்காரமாக பதிவாகும். ஆனால் இந்த நிரோத சம்ஸ்காரத்தை அபியாசம் பண்ணியிருக்கிறவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவன் விவகாரத்துக்கு போகும்போது விவகாரத்தில் இருக்கிற பதிவுகள் உள்ளுக்குள்ளார பதிவாகாது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சொச்சமாக இருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறோம், கேவல கும்பகம்னு ஒரு நிலை இருக்கு பிராணாயாமத்தில். கேவல கும்பகம், மனசஞ்சா பிராணன் அசையும். இது எப்பவுமே புரிஞ்சுக்கணும். பிராணன் அசைஞ்சா மனசு அசையும். பிராணன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிராணாயாம அபியாசம் பண்ணி 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 ஒரு டைம்ல என்ன ஆயிடுன்னு கேட்டிங்கன்னா சதுர்த்த கும்பகம்னு படிக்க போகிறோம். சதுர்த்த பிராணாயாமம்னு பேர், அதுக்கு பேர் கேவல கும்பகம்னு பேர். இந்த ஓங்காரத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு டைமில் என்ன ஆகும், மனசும் நிற்கும், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிராணனும் நிற்கும். பிராணன் வந்து சுவாசிக்கிறது நின்றோம். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா கேவல கும்பகம்னு பேர். அந்த கேவல கும்பகம் வரும்போது உங்களுக்கு மனசு அசையாம போயிடும். கேவல கும்பகம்னு என்ன அர்த்தம், நீங்கள் பூரகம் பண்ணி கும்பகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரேச்சகம் பண்ணி கும்பகம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுவாக அங்கங்கே என்ன ஆகிடும், நினைக்கும் போது மெதுவாக நின்றோம். நின்றுச்சு அப்படின்னா மனசும் நின்றோம் பிராணனும் நின்றோம், ஏன்னா அசையாது. அப்போ அந்த நிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வேற எந்த தாட்டும் அந்த இடத்துல போய் பதிவாகாது. அந்த இடத்துல ஒரு நிரோத சம்ஸ்காரம்னு ஒரு சம்ஸ்காரம் கிரியேட் ஆகும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் என் கூட இருக்கும்போது, நான் பேச்சுலராக இருக்கும்போது, நல்ல டேலண்ட், ரொம்ப டேலண்ட், நல்ல ஸ்கில்டு பர்சன். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ் அஃபெக்ஷன் ஆச்சு. நானும் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற ஒரு பிஸ்னஸ் என்னோடது, அவன் கூட பார்ட்னர்ஷிப் வந்து என்னோட ஃபினான்ஸ் மட்டும் நான் பண்ணியிருந்தேன் அவன்கிட்ட. அப்போ நான் ஒரு பார்ட்னர். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டு நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், நல்ல டேலண்டட், எல்லாமே இருந்துச்சு. என்ன ஒர்க் பண்ணுவான்றீங்க, 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாச்சு, அது மாதிரி ஆனால்
இந்த லவ் அஃபெக்ஷன் வந்ததுக்கு பிறகு என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் மனோராஜ்யம் போக ஆரம்பிச்சிருமா, அவ்வளோதான். அந்த பொண்ணு ஒரு ஃபோன் பண்ணிச்சுன்னா அப்புறம் பேஜர் தான், ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுருச்சுன்னா போதும், இவன் நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட நினைப்பிலேயே இருப்பான். என்ன ஆகும், விவகாரம், அதுக்கு என்ன ஆர்டர் வந்துச்சோ அந்த ஆர்டரை சப்ளை பண்ண முடியாது, எல்லாம் மெதுவாக பிஸ்னஸ் எல்லாம் கெட்டு போக ஆரம்பிச்சது, கெட்ட பேர் வர ஆரம்பிச்சது. அவனுக்கு அதை பற்றி கவலையே இருக்காது. அவன் பாட்டுக்கு ஆல்ஸ் மலையில் ட்வீட் பாடிக்கிட்டே இருப்பான் மனோராஜ்யத்தில், வேற எதுவும் இருக்காது. அப்போ இந்த லவ் அஃபெக்ஷன் வந்தவங்க எல்லாம் ஒரு போதையில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவும் அப்படிதான், எல்லாத்துக்கும் அதே டீனேஜில் இருக்கும்போது ஒரு 25 ஏஜுக்குள்ளார இதெல்லாம் நடக்கும். ஹார்மோன்ஸோட ப்ராப்ளம் இதெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகும், மனசு வேற ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கும். நேச்சராக என்ன நடக்குமோ இங்கே லௌகிக்கத்தில் எது சத்தியமாக இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே போகாது, கனவுலேயே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்தில் ஆத்ம தத்துவத்தில் மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சு அப்படின்னா லௌகிக விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் ரெஜிஸ்ட்ரியே ஆகாது. என்ன லாபமோ நஷ்டமோ எது வந்தாலும், மானமோ அபமானமோ எது வந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இம்ப்ரெஸை கிரியேட் பண்ணாது. அதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ரிதம்பரா பிரஜையிலிருந்து உண்டான நிரோத சம்ஸ்காரமானது அந்நிய சம்ஸ்கார பிரதிபந்தி. அந்நிய சம்ஸ்காரம்னா உலகியல் சம்ஸ்காரங்கள் உள்ள பதிவாகாமல் தடுக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. நடுவுல அது வந்து பாத்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரம் இருக்கும், உள்ள மற்ற சம்ஸ்காரத்தை அலோவ் பண்ணவே பண்ணாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 50வதுல பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. கிஞ்ச அஸ்ய பவதி 51வது ஸ்லோகத்துக்கு மேலும் இந்த சித்தத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நிரோத சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிஞ்ச அஸ்ய பவதி, இந்த நிரோத சம்ஸ்காரத்தை உடைய சித்தத்திற்கு மேலும் சிலது உண்டாகுது. ஒரே ஒரு காரியம் மிச்சம் இருக்கு. என்ன காரியம் அப்படின்னா சூத்திரம் ஆரம்பிக்கிறார். தஸ்யாபி நிரோதே, 51வது சூத்திரம். தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதா நிர்பேஜ சமாதிஹி. தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதா நிர்பேஜ சமாதிஹி. தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத், தனியா பிரிச்சிங்கன்னா சர்வ நிரோதாத், சேர்த்து சொல்லும் போது சர்வ நிரோதான் நிரோத நிர்பேஜ சமாதிஹி. தஸ்யாபி நிரோதே அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த நிரோத சம்ஸ்காரம் இருக்குல்ல எப்படி உண்டாயிட்டு இருந்துச்சு, 5 செகண்ட் நிரோதமாகும், 5 செகண்ட் நிரோதமானோன அதுல இருந்து ஒரு பதிவு உண்டாயிரும், அதுக்கு பேர் தான் நிரோத சம்ஸ்காரம். அது என்ன பண்ணும், திரும்ப உங்களை வெளியில சமாதியிலிருந்து வெளில வருவீங்க, எனக்கு திரும்பவும் அது வேணும்னு கேட்கும், நீங்க திரும்ப அதை நிரோதம் பண்ணுவீங்க. தாட்ஸ் நிரோதமாகும், அது 15 செகண்ட் ஆகும். திரும்ப அதுல இருந்து ஒரு 15 செகண்டோட நிரோத சம்ஸ்காரம் உண்டாகும். அது திரும்ப சொல்லும் எனக்கு இன்னும் அதிகமா வேணும்னு. திரும்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அதிகமா போவீங்க. அப்போ எப்படி பெனட்ரைல் வந்து பாத்தீங்கன்னா என்ன திரும்ப திரும்ப அடிக்ஷன் பண்ணுதோ அதே மாதிரி இந்த நிரோத சம்ஸ்காரமும் ஒரு யோகியை என்ன பண்ணும், அடிக்ட் ஆகும். அடிக்ட் ஆகி என்ன பண்ணுவான், திரும்ப 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 நிரோதம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதிகமாகிட்டே போகும். அதிகமாக 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 என்ன ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஃபுல் டைம் நிரோதம் ஆயிடும். ஃபுல் டைம் நிரோதம் ஆச்சுன்னா அதான் சொல்ற தஸ்யாபி நிரோதே. தஸ்யாபினா அந்த அந்நியதாக்கியாத்தி நிரோத சம்ஸ்காரத்துல ஒரு ஞானம் உண்டாகும். நான் வேற இது வேற, இந்த சித்தம் வேற அப்படின்னு நிரோதம் ஆகும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் வேறன்னு பார்ப்பீங்க. நிரோதமான மனசு வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்தி இல்லாத மனதையும் நீங்க பார்ப்பீங்க. சித்தவிருத்திகள் இல்லாத மனசு இப்போ உங்களுக்கு விசிபிளா, அப்ப என்ன நம்ம யாருக்கும் விசிபிள் இல்லவே இல்லை. அப்ப அந்த இந்த நிரோத சம்ஸ்காரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வேற சித்தம் வேற அப்படின்னு ஒரு நிரோதம் ஆயிடும். நிறைய பேர் சொல்றாங்க புரிஞ்சா போதும் வேதாந்தத்தில், நீங்க மனசை பாருங்க, பார்க்கலாம் முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசுக்கு நம்ம வந்து டாபர்மேன் மாதிரி நிறைய மாமிசத்தை கொடுத்து அது தடிச்சு போய் கிடக்குது. அதை ஏதாவது நீங்க அப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கோட சுதந்திரத்துல நீங்க தலையிட்டீங்கன்னா உங்களை ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போற மாதிரி அடிச்சுட்டு போயிடும். நாய் மாதிரி நம்மளை வந்து கதிச்சு கொதறிடும். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மனசை மெலிய பண்ணாம நீங்க என்ன பண்ண முடியாது, தயிர் சாதம் கொஞ்ச நாள் டாபர்மேனுக்கு போட்டுக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் தான் உட்காரு அப்படின்னா அது உட்காரும். இல்லைன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், மனசு சொல்றபடி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு எஜமானனா இல்லை. அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு விஷயங்களை கொடுக்காம எண்ணங்கள் பெறாம நிரோதம் பண்ண 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 பண்ணதான் அது வந்து பாத்தீங்கன்னா சித்த விருத்திகள் நிரோதமான நிலையில தான் சித்தம் நம்ம வந்து இப்ப சித்தம் வேற நான் வேறன்னு நம்ம அதை டிஃபைன் பண்ணி பிரிச்சு பார்க்க முடியும். அது பிரிச்சு பார்க்கறதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? அந்நியதாக்கியாத்தின்னு பேர். அப்ப அந்த அந்நியதாக்கியாத்தியும் கூட என்ன ஆகும்? நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்படி நிரோதமாகும் சித்தம் விற்த்திகள் இல்லாம, சித்தத்துல விற்த்திகள் இல்லை அப்படின்னு நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஐயோ, சித்தத்துல விற்த்திகளே இல்லையே, மனசுல விற்த்திகளே இல்லையேன்னு நீங்க பார்ப்பீங்க. ஆச்சரியமா இருக்கும் ஆரம்பத்துல. அப்ப இதே வேலையா பிராக்டிஸ் ஆயிடும். சித்தம் எப்பெல்லாம் நிக்குதோ அப்பெல்லாம் நீங்க சித்தத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் வெளியில வரும், திரும்ப சித்தம் நிரோதம் பண்ணும். நிரோதம் பண்ணோன்னே அந்த நிரோத சித்தத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு அந்த சித்தத்தை பார்த்து 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 அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போர் அடிச்சு அந்த பார்க்கறதுல கூட இவனுக்கு வந்து வைராக்கியம் வந்துடும். அந்த வைராக்கியத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? அந்நியதாக்கியாத்தியில உண்டாகிற வைராக்கியத்துக்கு பேரு பரவைராக்கியம். அந்த அந்நியதாக்கியாத்திக்கு என்ன பேரு அப்படின்னா பரவிவேகம். நம்ம லௌகிகமா பண்ற விவேகம் வேற, சித்தத்தையே நான் வேற இது வேறன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் பரவிவேகம். அந்த பரவிவேகம்ன்ற அந்நியதாக்கியாத்திலையும் ஒருத்தனுக்கு போர் அடிச்சு போய் அதை பார்க்கறதும் வந்து என்னப்பா தானே, நான் வேற சித்தம் வேற அவ்வளவுதானே, அதுல எம்டினஸா இருக்கு அப்படின்னு மெதுவா மெதுவா அதுலயும் வைராக்கியம் வந்துடும். அப்படி வைராக்கியம் வரும்போது சித்தத்தை பார்ப்பதையும் இவன் என்ன பண்றான்? நிறுத்தி விடுகின்றான். இந்த அந்நியதாக்கியாத்தின்றதும் கூட வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல உண்டாகிறது தான். அதனால அதுலயும் வைராக்கியம் வரும்போது என்ன ஆயிடுது? சித்தத்தை இவன் வந்து என்ன பண்றான்? கலட்டி விட்டுறான். தஸ்யாபி நிரோதே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிர்பீஜ சமாதி இது ரிதம்பரா பிரஜையிலிருந்து உண்டான நிரோத சம்ஸ்காரத்தில் உண்டாகின்ற அந்நியதாக்கியாத்தியும் கூட, அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேகமும் கூட, சித்தத்தை பார்க்கின்ற விவேகமும் கூட நிரோதமாகின்ற நிலையில் அப்ப என்ன ஆகும்? சர்வ நிரோதாத். அப்ப அங்க விஷயமே இல்லை. அப்ப யாராவது கேட்பாங்க, கடைசி தாட் எது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா யோகம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியணும். கடைசி தாட் எது அப்படின்னா அந்நியதாக்கியாத்தி தான் கடைசி தாட். அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லலாம், இல்லைன்னா நிரோத சம்ஸ்காரம்னு சொல்லலாம். கடைசி வாசனை எது அப்படின்னு கேட்டா கடைசி சம்ஸ்காரம் வாசனை நிரோத சம்ஸ்காரம். கடைசி விவேகம் தாட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசி தாட்டு இது வேற நான் வேறன்னு பார்க்கக்கூடிய தாட். அந்த தாட்டும் நிரோதம் ஆயிடுச்சுன்னா எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சர்வ நிரோதாத், அப்புறம் எல்லாம் நிரோதமான நிலையில என்ன உண்டாகுது? தான் தானாக பார்ப்பவன். முதல் 2வது சூத்திரம் என்ன படிச்சிருக்கோம்? யோக சித்த விருத்தி நிரோதா. யோக சித்த விருத்தி நிரோதக 2வது சூத்திரம். 3வது சூத்திரம் என்ன பார்த்தோம்? அத யோகானுசாசனம். முதல் சூத்திரம் யோக சித்த விருத்தி நிரோதா 2வது சூத்திரம். யோகம்னா சித்த விருத்தி எல்லாம் நிரோதமாகிறது. அதோட அடுத்த சூத்திரம் என்னாச்சு? ததா திரஷ்டு சுரூபே அவஸ்தானம். அப்ப என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா இவன் அந்த எல்லா சித்த விருத்தியும் நிரோதமானவன அந்த சித்தத்தை விட்டுட்டு தான் தன்னில் திரஷ்டுகு சொரூபே, திரஷ்டுனா பார்க்கின்ற தான், திரஷ்டா திரஷ்டாவாகிய ஆத்மா தான் தன்னிடத்திலேயே நிலை பெறுகின்றான். அந்த தான் தன்னிலையே நிலை பெறும் போது இவனுக்கு சித்தத்தோட எந்த கனெக்ஷனும் இல்லாம போயிடுது. இவனுக்கு பேர் தான் குணாதீதன் அப்படின்னு பேர். அப்ப குணங்களை கடந்து சித்தத்தை தாண்டி போயிட்டான் அப்படின்னா, இதோட சம்பந்தமே இல்லை அப்படின்னா, சித்தத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள் தானே உங்களுக்கு திரும்ப திரும்ப பிறவியை கொடுக்குது. அதுல இருக்கக்கூடிய வாசனைகளும் அதுக்குள்ளார இருக்க சம்ஸ்காரங்களும் அதனால உண்டாகிற கர்மங்களும் தான் நமக்கு ஜென்மம் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த டிஸ்கனெக்ட் ஆனதுனால இவனுக்கு என்ன ஆகுதுன்னா தான் தானா நிக்கிறான். சொஸ்வரூப அவஸ்தானம்னு வேதாந்தத்துல இதுக்கு பேர். ஆச்சாரியார் இந்த 5வது சாப்டர்லயும் சொல்லுவார், 6வது சாப்டர்லயும் பயன்படுத்துவார் இந்த சப்தத்தை. ஞானம்னா எது? சொஸ்வரூப அவஸ்தானம். அந்த நிலையில இருக்கிறவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதிஸ்தஸ்ய கேசவ.
2வது அத்தியாயத்துல 54வது சூத்திரத்துல அர்ஜுனன் கேட்கிறான், தான் தன்னில நிலை பெற்ற சமாதிஸ்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு. சமாதிஸ்தனா அந்த சமாதியில் நிலை பெற்றவன். சமாதினா என்ன அர்த்தம்? சொஸ்வரூப அவஸ்தானம், தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுதல். தன்னுடைய சொரூபம் எது? திரஷ்டாதா என்னுடைய சொரூபம், பார்ப்பவன் பார்ப்பவனிடத்தில் நிலை பெறுகின்றான். அப்ப பார்ப்பவனிடத்துல நிலை பெறும் போது என்ன சமாதி அப்படின்னா நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். அந்த இடத்துல கல்பனைகள் எதுவும் இல்லை, நிர்விகல்பம். விகல்பம்ன்றதுக்கு அர்த்தம் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ்ன்னு எடுக்கலாம், இல்லைன்னா கல்பனான்னு எடுக்கலாம். நாம ரூப குணங்கள் தான் கல்பனா. இந்த உலகத்துல இருக்கிற நாம ரூப குணங்கள் எல்லாமே கல்பனா. அப்ப பாத்தீங்கன்னா எதுக்கு மேல கல்பனை? இந்த ஆத்மாவுக்கு மேல கல்பனா பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நிர்விகல்பம் அப்படின்னா சவிகல்பம்னு என்ன அர்த்தம்? கல்பனையோடு சேர்ந்தது. சவிகல்ப சமாதிகள் 6லயும் ஏதோ ஒரு நாமமோ ஏதோ ஒரு ரூபமோ ஏதோ ஒன்று இருக்கும் அங்க. ஆனா அதையும் தாண்டி போகும்போது நாம ரூப குணங்கள் எதுவும் இல்லாமல், எந்த கல்பனைகளும் இல்லாமல் போய்விடுது. அப்ப நாம ரூப கல்பனைகள் இல்லாத ஒரு சமாதிக்கு பேரு நிர்விகல்ப சமாதின்னு பேரு. கல்பனைகள் இல்லாதது, விகல்பங்கள் இல்லாதது, நான் அப்படின்ற அந்த தன்மைக்கு அந்நியமா வேற எந்த ஒன்றும் இல்லாதது. அப்படி இருக்கும்போது அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி. அப்ப அந்த சமாதி தூக்கத்துல நமக்கு இருக்கிறது என்னது? தூக்கத்துல ஒருவேளை நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிருந்தோம்னு வச்சுங்க, என்ன ஆயிருக்கும்? திரும்ப வெளியில வந்தாலும் நமக்கு சம்சாரம் இருக்காது. ஆனா தூக்கத்துல எதை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கோம் நம்ம, ஆலிங்கனம் பண்ணிட்டு, ஒன்னும் தெரியலன்ற அவித்யா. அங்க டுவாலிட்டி இருக்காங்க, அங்க இன்னும் அத்வைத்தம் இல்லை. நான் சுகமா இருக்கேன்னு சொன்னா அது அத்வைத்தம். நான் சுகமா இருக்கேன் ஒன்னும் தெரியலன்னு அவித்யாவை நான் கட்டி பிடிச்சிட்டு தான் தூங்குறேன். அந்த ஒன்னும் தெரியலன்ற அவித்யா தான் காலையில எந்திரிச்சோன்னு உங்களுக்கு என்ன பண்ணுது? எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி காட்டுது. அப்ப பாத்தீங்கன்னா எவன் பாத்தீங்கன்னா அந்த அவித்யாவையும் தாண்டி போறானோ, டிஸ்கனெக்ட் பண்ணிடுறான், டைவர்ஸ் கொடுத்துட்றான். சித்தத்தையே பாத்தீங்கன்னா தான் இருந்த கனெக்ஷனை வெட்டி அனுப்பிடுறான். இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், ட்ரெயின் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜினோட கனெக்ட் பண்ணுவான். அப்புறம் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஜங்ஷன் முடிச்சாச்சு அப்படின்னா மறுநாள் தான் அந்த ட்ரெயின் கிளம்பும். அப்ப என்ன பண்ணுவான்? அந்த ட்ரெயினோட கனெக்ஷனை இந்த இன்ஜின்ல இருந்து கலட்டிடுவாங்க. கலட்டினதுக்கு பிறகு இன்ஜின் சுதந்திரமா அது பாட்டுக்கு போயிடும். பெட்டியெல்லாம் இங்கேயே நிற்கும், ரயில் கோச் எல்லாம் அப்படியே நிற்கும். அதே மாதிரி இவனும் என்ன பண்றான்? அந்த சித்தத்துல இருக்கக்கூடிய கனெக்ஷனை, அந்த கொக்கியை பாத்தீங்கன்னா கழட்டி விட்டுறான். கழட்டி விட்டோன்னே இன்ஜின் தனியா போயிடுது, சம்சாரம் தனியா போயிடுது, கல்பனைகள் எல்லாம் இல்லாம போச்சு. அதுக்கு பேரு நிர்விகல்ப சமாதி. அந்த நிர்விகல்ப சமாதிக்கு இன்னொரு பேர் என்ன சுவாமினா நிர்பீஜ சமாதி. நிர்பீஜம்னா என்ன அர்த்தம்? நாமரூப குணங்கள்ன்றது இருந்துச்சுனாவே அது உங்களுக்கு பீஜம். திரும்ப திரும்ப அவித்யா இருக்கு, நாமரூப குணங்கள் இருந்தாவே அது அவித்யா இருக்குன்னு அர்த்தம். அவித்யா தான் பீஜம். அப்ப அதோட கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் சபீஜ சமாதிகள் நடக்கும். சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா. சாஸ்மிதா கூட அகங்காரத்தோடு கூடி இருக்குல்ல, அகங்காரம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அங்க பிரகிருதி இருக்குன்னு அர்த்தம், அவித்யா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 6 சமாதிகளும் சபீஜ சமாதிகள்னு பேரு. திரும்ப பிறவியை கொடுக்கும். நீங்க அந்த 6 தாண்டினதுக்கு பிறகு பிரகிருதி லயம்னு ஒண்ணு சொல்றோமா, அந்த பிரகிருதி லயத்தை தாண்டினதுக்கு பிறகுதான் நிர்விகல்ப சமாதி உண்டாகுது, நிர்பீஜ சமாதி உண்டாகுது. 8வது சமாதி. அந்த 7வது சமாதி தான் பிரகிருதி லயம். அந்த பிரகிருதி லயம் தான் தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம்? நான் சுகமா தூங்குனன் ஆத்மஸ்வரூபம், ஒன்றும் தெரியலன்ற பிரகிருதி. இந்த 2தோட சேர்ந்துதான் நம்ம தூக்கத்தை தூங்குறோம். அதனால்தான் திரும்ப திரும்ப வேக்கப் ஆகிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப நமக்கு சம்சாரம் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப யோகி என்ன பண்றான்? அந்த சமாதியில போகணும். யோகி என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சமாதியில அந்த பிரகிருதியையும் தான் இல்லை, தனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு பரவைராகியத்தை அடைஞ்சு கலட்டி விட்டுறான். கலட்டி விட்டோன இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வெறும் தானா நிக்கிறான். அப்ப பீஜம் எது அப்படின்னா அவித்யா தான் பீஜம், ஜென்மத்தை கொடுக்கிறது. இந்த சித்தம் தான் அநேக சம்ஸ்கார வாசனைகளை, கர்ம வாசனைகளை வச்சுட்டு உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த சித்தத்தை அந்நியதாக்கியாத்தி பண்ணி அதுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆனதுக்கு பிறகு இவனுக்கு பிறவி கொடுக்கறதுக்கான நிமித்தம், எந்த ஒரு ரீசனும் இல்லாம போயிடுது.
அப்ப பிறவியே இல்லாம பீஜம் எது? அவித்யா தான் பீஜம். அவித்யா இல்லாத காரணத்தால் இவனுக்கு ரீபர்த் என்பது உண்டாவதில்லை. இதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதி. இது பீஜம் இல்லாததுனால நிர்பீஜ சமாதி என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாஷ்யத்துக்கு வந்து ச ந கேவலம் சமாதி பிரக்ஞா விரோதி. ஆச்சாரியர் சொல்றார், அந்த அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, என்ன உண்டாகுது? நிர்விச்சார சமாதி. நிர்விச்சார சமாதியிலிருந்து உண்டாகிற பிரஜைக்கு பேரு ரிதம்பரா பிரஜா. ரிதம்பரா பிரஜையோட பரிபக்குவத்தில் என்ன உண்டாகும்? சித்தம் நிரோதமாகும். நிரோதமாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும்? நிரோத சம்ஸ்காரம் உண்டாகும். அந்த நிரோதத்துல வேற என்ன உண்டாகும்? நான் வேற சித்தம் வேறன்னு நீங்க பார்க்கக்கூடிய அந்நியதாக்கியாத்தி உண்டாகும். இந்த அந்நியதாக்கியாத்தியும் நிரோத சம்ஸ்காரமும் சேர்ந்தது ஒன்னேதான். அது என்ன பண்ணும்? நச கேவலம் சமாதி பிரக்ஞா விரோதி. அது வந்து பார்த்தீங்கன்னா சமாதி பிரக்ஞைக்கு விரோதி மட்டும் இல்லை. அது என்ன பண்ணுது? சம்பிரஜாத சமாதிலாம் உண்டாச்சு இல்ல. மெதுவா நீங்க என்ன பண்ணீங்க? எது வரைக்கும் வந்தீங்க? சாஸ்மிதா சமாதி வரைக்கும் வந்துட்டீங்க. அதை தாண்டி தான் நீங்க போறீங்க. அந்த சாஸ்மிதாலையும் கூட நாம ரூப குணங்கள் ஏதாவது ஒன்று இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு விரோதி. சபீஜ சமாதிகள் எல்லாத்துக்கும் சமாதி பிரக்ஞா விரோதி. நிரோத சம்ஸ்காரமானது. நான் பாஷ்யம் எழுதும் போது நிர்பீஜ சமாதியானதுன்னு எழுதியிருக்கேன். அதுக்கு மேல நிரோத சம்ஸ்காரம்னு எழுதிக்கங்க. நிரோத சம்ஸ்காரமானது சவிகல்ப சமாதி பிரஜைக்கு விரோதி மட்டுமல்ல. அப்ப என்ன ஆகும்? நீங்க ஏதாவது ஒண்ணுத்துல அகங்காரத்துல சமாதி பண்ணா அது பேர் சாஸ்மிதா. மனசுல சமாதி பண்ணா சானந்தம். இந்திரியத்திலையும் மனசுலையும். அப்போ கூட அங்க மனசுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அப்புறம் அகங்காரம்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அதுவும் நிரோதமாகிற நிலைக்கு பேர் தான் என்னது? நிரோத சம்ஸ்காரம் பேர். அந்த நிரோத சம்ஸ்காரமானது சன்றதுக்கு அர்த்தம் அந்த நிரோத சம்ஸ்காரமானது ந கேவலம் சமாதி பிரக்ஞா விரோதி. அது வெறும் சமாதி, அந்த சவிகல்ப சமாதி பிரக்ஞைக்கு விரோதி மட்டுமல்ல. அப்ப எதுக்கு? வேற எதுக்கு? பிரக்ஞாகிருதானாம் சம்ஸ்காரானாம் அபி. ஒவ்வொரு சமாதியிலையும் ஒரு பிரக்ஞை உண்டாயிருக்கும், ஒரு அறிவு உண்டாயிருக்கும். உங்களுக்கு சவிதர்க்கத்துல ஒரு அறிவு உண்டாகும், நிர்விதர்க்கத்துல சூக்ஷ்ம அறிவு உண்டாகும், தன்மாத்திரையோட அறிவு. இந்திரியத்துல சமாதி பண்ணும் போதும் மனசுல பண்ணும் போதும் சானந்த சமாபத்தியிலையும் மனசை பத்தியும் இந்திரியங்களை பத்தியும் சூக்ஷ்மமான ஒரு ஞானம் உண்டாகும். அதுக்கப்புறம் சாஸ்மிதா சமாபத்தி பண்ணும் போதும் அதுலயும் ஒரு அறிவு உண்டாகும். எல்லா சமாதிகள்லையும் உண்டாகிற அறிவு இருக்குல்ல, அது எல்லாம் என்னாகும்? சம்ஸ்காரமா பதிவாகும். அந்த பிரஜாகிருதானாம் சம்ஸ்காரானாம் அப்படி அந்த சம்ஸ்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரதிபந்தி பவதி. அது எல்லாத்துக்கும் ஆப்போசிட் ஆகுது. அப்ப என்ன அர்த்தம்? சித்தத்தில் அந்த சமாதியினால என்னெல்லாம் பிரஜைகள் உண்டாயிருந்துச்சோ, அறிவுகள் உண்டாச்சோ, அதை எல்லாத்தையும் இந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணுது? டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே போகுது. எப்பெல்லாம் உங்களுக்கு விட்டு 5 செகண்ட் நிரோத சம்ஸ்காரம் இன்க்ரீஸ் ஆகும் போதெல்லாம் அது மற்ற சம்ஸ்காரங்களை, சித்தத்தில் இருக்கிற மற்ற சம்ஸ்காரங்களை டொப்புன்னு அடிச்சு தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும், டெமாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நிரோதம் அதிகமாக 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் இன்க்ரீஸ் ஆக அங்க வேற எந்த சம்ஸ்காரமும் இருந்த சம்ஸ்காரங்கள்லாம் எம்டி ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த நிரோத சம்ஸ்காரம் மற்றதெல்லாத்தையும் இந்த ஜேசிபி மாதிரி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்ப அது மாதிரி பிரதிபந்தி பவதி. கஸ்மாத் எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டா ஆச்சரிய சொல்றார், நிரோதஜ சம்ஸ்காரா. நிரோதஜ சம்ஸ்காரனா நிரோத சம்ஸ்காரம். நிரோத சம்ஸ்காரமானது சமாதிஜான் சம்ஸ்காரான் பாதத்தை. திரும்ப அதே தான் எக்ஸ்பிளைன் பண்ற. நிரோத சம்ஸ்காரமானது என்ன பண்ணுது? நம்ம எப்படி காஃபி சாப்பிட்டா ஒரு சம்ஸ்காரம், பெனட்ரெயில் குடிச்சா ஒரு சம்ஸ்காரம், தூங்குனா ஒரு சம்ஸ்காரம் எப்படியோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதிக்கு உள்ள போனவனுக்கு சவிகல்ப சமாதிகளை பத்தின எல்லா சம்ஸ்காரமும் உண்டாயிருக்கும். சவிதர்க்க, நிர்விதர்க்க, சவிச்சார, நிர்விச்சார, சானந்த, சாஸ்மிதா, அது வரைக்கும் இருக்கிற எல்லா 6 சமாதியை பத்தின சம்ஸ்காரமும் சித்தத்தில் இருக்கும். அந்த சம்ஸ்காரங்களை எல்லாத்தையும்
இந்த நிரோதஜான் சம்ஸ்காரம், நிரோத சம்ஸ்காரமானது பாதத இது. பாதத்தனா பாதம் செய்கிறது, டிமாலிஷ் பண்ணுது, எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு போகுது. அப்ப எம்டினஸ் ஆயிட்டே இருக்கும், சித்த விருத்தி சம்ஸ்காரம் இல்லாத ஆயிட்டு இருக்கும். நிரோத ஸ்திதி கால கிரமானுபவேன, நிரோத ஸ்திதி நான் சொன்னல, ஓம் சொல்லிட்டு அடுத்த ஓம் சொல்றதுக்கு நடுவுல இருக்கிற கேப், சித்தவிருத்தி இல்லாத கேப், அதான் துரிய அவஸ்தான்னு பேரு. அந்த துரிய அவஸ்தை தான் நிரோத அவஸ்தான்னு பேரு. அதுல ஸ்திதி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் கிடைக்கும்? முதல்ல 5 செகண்டு, அதுக்கப்புறம் 10 செகண்டு, அதுக்கப்புறம் 20 செகண்டு, 25 செகண்டு, 50 செகண்டு, 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படின்னு. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும்? கால நிரோத ஸ்திதியானது, நிரோத ஸ்திதி காலக்கிரமானுபவேன. காலக்கிரமம்னு என்ன அர்த்தம்? 5 செகண்ட், 10 செகண்ட், 20 செகண்ட் இன்க்ரீஸ் ஆகி அதிகமான அந்த காலத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தோட அனுபவம் அதிகமாயிட்டே போகும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி அதுல ஒரு அனுபவம் உண்டாகுமா? என்னது? எம்டினஸ், சித்தம் இல்லாத தன்மை, அமனீபாவம்னு பேர் வேதாந்தத்துல. அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா நிரோத சித்த கிருத சம்ஸ்காராக, அந்த நிரோத சித்தத்திலிருந்து நீங்க வெளியில வருவீங்க. 10 செகண்ட் உள்ள போவீங்க, வெளியில சித்தம் வரும். சித்தம் வந்துட்டு இமீடியட்டா என்ன ஆகும்? அந்த 10 செகண்டோட நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும்? வெளியில வந்த உடனேயே எனக்கு திரும்ப நிரோதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப்க்கு வரதுக்கு முன்னாடி, ஐயோ ஒரு குடிகாரன் வந்து குடிக்காதவன் வந்து குடிகாரங்கள் கூட இருக்கவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க. என்ன கஷ்டன்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோசமான இதுல இருந்து நான் வந்திருக்கேன். பேச்சுலர் லைஃப் சென்னையிலலாம் இருக்கும்போது என்னை சுற்றி இருக்கிறவன் எல்லாம் குடிகாரன். நல்ல பகல்லலாம் நல்லா இருப்பானுங்க, நல்லா கம்பெனிக்கு போவானுங்க, நல்லா ஆஃபீஸ்க்கு போவானுங்க, எல்லாம் ஒர்க் பண்ணுவானுங்க, எல்லாம் அடிக்ஷன். அப்பா அம்மா இல்லை வீட்டில் பேச்சுலராக வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி அடிக்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ணணும். நான் வந்து என்னை கூட்டிகிட்டு போவானுங்க, நான் தான் ஃபைனான்சியர் எல்லாத்துக்கும் சின்ன வயசுலன்னா. அப்போ கூப்பிட்டு போவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கோக்கு சாப்பிட்டு வந்துடுவேன். வெறும் கோக்கை சாப்பிட்டு தண்ணி அடித்தவனுங்களை மேய்ச்சி கொண்டு வர்றது இருக்கு பாருங்க, ஐயோ கஷ்டங்க. அவங்களுக்கு அந்த சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிவாயிட்டு தண்ணி அடிக்கணும், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ட்ரங்கருக்கு பாருங்க, ரெகுலர் அதான். இங்கே ஒரு மான்குட்டின்னு ஒருத்தர் இருந்தான் பலாக்குட்டில், ரமணாசிரம் பக்கத்தில், பேர் மான்குட்டின்னு பேர், ஒரு கைடு. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பவித்திரமாக இருப்பாங்க. எங்கள் சுவாமி நமஸ்காரம் சுவாமி அப்படின்ட்டு காலை விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவான். திருப்பொன்றம் போட்டிருப்பான், ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவான், நல்ல வேட்டி கட்டி நல்ல சட்டை போட்டு. மத்தியானம் ஆனோன ஒரு கைடு அவன் என்ன பண்ணுவான், யாரையா பாருங்க கூப்பிட்டு போயிட்டு எல்லாரும் சுற்றி காட்டிட்டு பணம் கிடைக்கும், ஒரு குவார்ட்டரை போட்டுருவான். ஒரு குவார்ட்டரை உள்ள போட்டதுக்கு அப்புறம் ஏன்ட்டே வந்து காலையில் நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருப்பான். நீலாம் என்ன பெரிய சாமியாரா அப்படின்னு ஏன்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பேசுவான். அவன் இதான் 2 பர்சனாலிட்டியா இருக்கும். என்னையா அது, காலையில வேற மாதிரி இருந்தா இப்ப வேற மாதிரி இருக்கேயா. உள்ள போயிருக்காருல, உள்ள தேவதூதன் உள்ள போயிருக்காருல, உள்ள போனோன்னு வேற பர்சனாலிட்டி. இதே மாதிரி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா திரும்ப 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 தண்ணி அடிக்கணும். ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. தண்ணி அடிச்சு போயாச்சு, மான்குட்டி இறந்து விட்டது. இதே மாதிரிதான் எல்லா ட்ரிங்கருக்கும் ஒரே தான். இந்த கஞ்சா அடிக்கிறவனு அதே மாதிரி, கஞ்சால இருந்து வெளியே வர முடியாது, அடிக்ஷன் ஆயிடும். இதே அடிக்ஷன் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நிரோத சம்ஸ்காரத்துக்கும் சேம் அடிக்ஷன். இவன் எப்படி வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு, ஏன்பா ட்ரிங்க் பண்றீங்க அப்படின்னா அங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மறந்த நிலை இருக்கு. ஏன்னா வெளியில எல்லாம் ப்ராப்ளம், இந்த வெளியில இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் மறக்கிறதுக்காக ட்ரிங்க் பண்ணி டெம்பரவரியான சமாதி அவஸ்தா. எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா இதுக்கும் அதான் டெம்பரவரி ரிலீஃப் கிடைக்கும். அப்ப அதே டெம்பரவரி ரிலீஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது, நிரோத சம்ஸ்காரத்துலயும் அதே தான். செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்ட். அப்ப இவனுக்குள்ளார அந்த சம்ஸ்காரம் என்ன பண்ணும், எனக்கு திரும்ப வேணும், இன்னும் அதிகமா வேணும். குவார்டர் அடிச்சவனுக்கு ஆஃப் அடிக்கணும், ஆஃப் அடிச்சவனுக்கு ஃபுல் அடிக்கணும். இதே மாதிரிதான் இவனுக்கு என்ன, யோகிக்கு என்ன இருக்கும், சுவாமி ஏன் சுவாமி அப்படின்னா இதெல்லாம் சிமிலாரிட்டி, இதெல்லாம் ஒண்ணுதான். பெனட்ரைல் குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, எல்லா விஷய போகங்களும் நமக்கு இன்னொன்னு போயிட்டே இருக்குல்ல, அடிக்ஷன் தானே நம்ம. அப்ப எந்த அடிக்ஷன் மாதிரியே தான் யோகிக்கும் ஒரு அடிக்ஷன் ஆகுது, நிரோத சம்ஸ்காரம்.
அது மெதுவா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நிரோத சம்ஸ்காரமானது நிரோத சித்த கிருத்த, நிரோத சித்தத்திலிருந்து உண்டான சம்ஸ்காராக தத்து சம்ஸ்காராஸ் தத்துவம் அனுமேயம். இந்த விதமா அது பாத்தீங்கன்னா காலத்தினால அனுபவிக்கக்கூடிய அந்த இது அதோட தத்துவத்தை பாத்தீங்கன்னா அஸ்தித்வம் அனுமேயம். அந்த சம்ஸ்காரத்தோட அஸ்தித்வத்தை நம்ம என்ன பண்றோம், அனுமானம் பண்றோம். எந்த ஒரு சம்ஸ்காரமா இருந்தாலும் ஒரு அனுபவத்திலிருந்து சம்ஸ்காரம் உண்டாகும். நிரோதம் ஆன பிறகு கூட அந்த இடத்துல ஒரு சம்ஸ்காரம் இருக்கு அப்படின்னு நம்ம அதோட அஸ்தித்வத்தை அனுமானம் செய்ய வேண்டும். ஒருத்தன் தண்ணி அடிக்க போற அப்படின்னு ஒருத்தன் சொல்றானாவே அவன் ஏற்கனவே தண்ணி அடிச்சிருக்கணும். தண்ணி அடிக்காம அவனுக்கு தண்ணி அடிக்கணும்னு தோணாது. எனக்கு பெனட்ரெயில் குடிச்சு இப்பதான் பிராக்டிஸ், ரொம்ப நாள் எனக்கு தெரியவே தெரியாது, இப்பதான் நான் பிராக்டிஸ் ஆயிருக்கேன். அப்ப பெனட்ரெயில் குடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்க இதுல யாருக்கும் தெரியவே தெரியாது. அப்ப பெனட்ரெயில் குடிச்சா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, குடிக்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணமே வராது. அப்ப நான் பெனட்ரெயில் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அது எனக்கு வாசனையா இருக்கு, சாமிக்கு பெனட்ரெயில் வாசனை ஆயிடுச்சு, அதாவது பெனட்ரெயில தேடிக்கிட்டே இருக்காரு, எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தனுக்கு நிரோத சம்ஸ்காரம் உண்டாயிருந்தாதான் அவன் திரும்ப அந்த சம்ஸ்காரத்தினால நிரோதம் பண்ற அவஸ்தைக்கு போவான். திரும்ப கண்ண மூடி உட்காருவான். அப்ப திரும்ப கண்ண மூடி உட்கார்றானா என்ன அர்த்தம், அவனுக்கு அந்த நிரோத சம்ஸ்காரம் உண்டாயிருக்கு, அது இருக்கு, அவனோட சித்தத்துல இருக்குன்னு அனுமானம் செய்ய வேண்டும். ஒருத்தன் அடிக்ஷன் ஆயிட்டான்னு சொல்றோம், அதே மாதிரி இவனுக்கும் நிரோத சம்ஸ்காரத்துக்கு அடிக்ஷன் ஆயிட்டான்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன ஆகும், வித்தான நிரோத சமாதி பிரபவைக்கு சக. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா வித்தான அவஸ்தைக்கு வருவான். வித்தானம் என்னது, லோக்க விஷயத்துக்கு வருவான். சமாதி கலையும்ல, தூங்கி எந்திரிக்கிற மாதிரியே பெனட்ரெயிலோட இது போனதுக்கு பிறகு நான் எப்படி எந்திரிச்சுக்கிறேனோ அதே மாதிரியே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவன் மாதிரியே போதையிலிருந்து வெளியில வந்தவன் மாதிரியே இவனும் சமாதியிலிருந்து என்ன பண்ணுவான், வெளியில வருவான். அந்த வெளியில வந்த அவஸ்தைக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வித்தான அவஸ்தான்னு பேர். சமாதி அவஸ்தா, வித்தான அவஸ்தா. சமாதியிலிருந்து வெளியில வந்தோன அந்த வித்தான அவஸ்தையில நிரோத சமாதி பிரபவைகி சக. அந்த வித்தான அவஸ்தையில உங்களுக்கு என்ன பதிவுகள்லாம் இருக்கும், ஏற்கனவே சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், சானந்தம், சாஸ்மிதால என்ன பதிவுகள் இருந்துச்சோ அதுவும் லௌகிகமா இருக்கிற பதிவுகளும் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுனா சக கைவல்ய பாகியைகி சம்ஸ்காரைகி சித்தம் ஸ்வசாமி பிரகிருதௌ அவஸ்திதாயாம் பிரவிலீயதே. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்நியதாக்கியாதி உண்டாகும். அந்த அந்நியதாக்கியாத்தின்றது பார்த்தீங்கன்னா நிரோத சம்ஸ்காரத்தோட சேர்ந்தது. அது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சம்ஸ்காரம் இருக்குல்ல, அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் இருக்கிற சம்ஸ்காரங்களை எல்லாத்தையும் நிரோத சம்ஸ்காரத்துல உண்டான சமாதியில உண்டான கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த நிரோத சம்ஸ்காரத்தினால, கைவல்யத்தை எது கொடுக்கும், நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய மூல பிரகிருதியில சுவாமி, அந்த சித்தத்தோட சுவாமி எது, அந்த நிரோத இந்த சித்தம், அதோட சேர்த்து சுவாமி பிரகிருதௌ, தன்னுடைய சுவாமியா இருக்கிற பிரகிருதியில அவஸ்திதாயாம் பிரவிலீயதே. அந்த சித்தம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவாமியினிடத்துல லயமாயி அது எல்லா சம்ஸ்காரங்களும் இல்லாமல் போய்விடும். அப்படி இல்லாம போனதுக்கு பிறகு அந்த சம்ஸ்காரமானது தஸ்மாத் தே சம்ஸ்காராக, ஆகையினால் அந்த சம்ஸ்காரங்களானது லயத்தை அடைந்து எந்த இடத்துல, தன்னுடைய சுவாமியின் இடத்துல ஆத்மாவின் இடத்துல லயத்தை அடைந்து என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா இல்லாமல் போகிறது. மற்ற எல்லா சமாதி பிரஜைகளும் இல்லாமல் போயிடும். வித்தான அவஸ்தையில எதெல்லாம் சம்ஸ்காரங்கள் உண்டாச்சோ அது எல்லாம் இல்லாம போயிடும். சித்தசிய அதிகாரக விரோதினோ, அந்த இடத்துல சித்தம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இது வரைக்கும் அதுக்கு அதிகாரம் இருந்துச்சு, சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த சித்தத்தோட அதிகாரம் மாயையோடது, மாயை தானே சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த மாயையோட அதிகாரமானது ரைட்ஸ் எல்லாம் விரோதினோ, அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணுது, எல்லாத்துக்கும் விரோதி ஆயிடுது. சுகத்தையும் கொடுக்காது, துக்கத்தையும் கொடுக்காது.
எல்லாத்தையும் நிரோதம் பண்ணிட்டு ந ஸ்திதி ஹேத்தவோ விரோதினோ ந ஸ்திதி ஹேத்தவோ ஸ்திதியில நிக்க முடியாததற்கு நம்மளை தடுக்கக்கூடியவைகளா எதெல்லாம் இருந்துச்சோ, நானா நிக்கிறதுக்கு எதெல்லாம் விரோதியா இருந்துச்சோ அதுல எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யஸ்மாத் அவசித அதிகாரம் சக, அது எது? இந்த சித்தம் தான் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, நம்மள நான்ல நிக்க விடாம சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு, நான்ல நிக்க விடாம பண்ணிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவசித அதிகாரம் சக, சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எண்டு ஆயிடுச்சு. அவசிதம்ன்றதுக்கு அர்த்தம் நாசத்தை அடைகின்றது. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் இல்லாத தன்மையை அடைகிறது. அவசித அதிகாரம் சக கைவல்ய பாகியைகி சம்ஸ்காரைகி சித்தம் வினிவர்த்ததே. அந்த நிரோத சம்ஸ்காரமும் கூட அதுதானே கைவல்யத்தை கொடுக்கறதா இருந்துச்சு. அந்த நிரோத சம்ஸ்காரத்துக்கு இன்னொரு பேர் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா பிணம் சுடும் தடி போல. முன்னாடி ஆரம்பிக்கும் போது காலத்துல சொல்லியிருந்தேன். இந்த நிரோத சம்ஸ்காரம் தான் பிணம் சுடுறதுக்கான தடி போல. இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ணீங்க, பணத்தை எரிச்சிங்க. பணத்தை வந்து இப்படி போட்டு அப்படி போட்டு பெரட்டி போட்டு அந்த பாடி டெட் பாடி எரியறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு ஸ்டிக்கை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, தண்டத்தை. கடைசியில் அந்த தண்டத்தை என்ன பண்றது, அந்த டெட் பாடியோட போட்டுறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிரோத சம்ஸ்காரம்ன்றது என்ன பண்ணும்னா மற்ற சம்ஸ்காரங்களையும் உலகியலான சம்ஸ்காரங்களையும் இந்த சவிகல்ப சமாதியில உண்டான சம்ஸ்காரங்களையும் எரிச்சிட்டு நாசம் பண்ணிட்டு அந்த நிரோத சம்ஸ்காரமும் கூட என்ன பண்ணும், சித்தம் வினிவர்த்ததே, சித்தத்திலிருந்து அதுவும் நீங்கி விடுகிறது, சித்தத்தோடு சேர்ந்து நீங்கி விடுகிறது. நீங்கிறதுக்கு பிறகு தஸ்மின் நிவிர்த்தே, அந்த சித்தம் நீங்கிய நிலையில், சித்தம் நிரோதமான நிலையில் என்னாச்சு, புருஷக ஸ்வரூப பிரதிஷ்டா, புருஷன் சொல்லக்கூடிய ஆத்மா பார்ப்பவனாயிருக்கிற தன்னிடத்திலேயே நிலை பெறுகின்றான். அத்தக சுத்த முக்த இத்யுச்யதே, அந்த சமயத்தில் இவன் சுத்தமானவனா ஆகின்றான். இவன் அவித்யா தோஷம் இல்லாமல் போகிறது. அவனுக்கு பேர்தான் முக்தன் என்று சொல்லப்படுகின்றது. சித்தம் இல்லாதவன், குணாதீதன், அப்படி நம்ம என்ன பண்றோம், கைவல்யத்தை அடைந்தவன். கைவல்யம் அர்த்தம் சித்தம் இல்லாத நிலைதான் கைவல்யம், கேவலசிய பாவம். அந்த கைவல்ய பாவத்தை அடைந்தவன் முக்தன் என்று சொல்லப்படுகின்றான். அப்ப என்ன கிரமம், அப்ப நான் ஆரம்பத்திலிருந்து எடுத்துக்கணும். சவிதர்க்கம் போறோம், அதையும் காட்டிலும் சூக்ஷ்மமா தன்மாத்திரைகளுக்கு நிறுவித்தர்க்கத்துக்கு போறோம். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்திலையும் மனசுலையும் லயம் சமாதி பண்றோம் அப்படின்னா சானந்தம் போறோம். சவித்தர்க்கம் நிறுவித்தர்க்கம், அதுக்கப்புறம் சவிச்சாரம் போறோம். சவிச்சாரத்துக்கு அப்புறம் நிர்விச்சாரம் போறோம். நிர்விச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஜா உண்டாகுது. அது என்ன பேரு, ரிதம்பரா பிரஜா. ரிதம்பரா பிரஜையிலிருந்து அதோட பரிபக்குவத்துல என்ன உண்டாகும், நிரோத சம்ஸ்காரம் உண்டாகும். அந்த நிரோத சம்ஸ்காரத்துல என்ன விவேகம் உண்டாகும், அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய நான் வேற சித்தம் வேறன்னு பார்க்கக்கூடிய விவேகம் உண்டாகும். அதுலயும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன உண்டாகும், ஒரு வைராக்கியம் உண்டாகும். அதுக்கு பேரு பராவைராக்கியம்னு பேரு. அந்த பரவைராக்கியம் என்ன பண்ணும், நான் வேற இது வேறன்னு பார்த்துக்கிட்டு இருந்ததை நிப்பாட்டிட்டு தானா நிற்கும். அப்ப அந்த நிரோத சம்ஸ்காரம் என்ன பண்ணும் அப்படின்னா சின்னதா லிமிட் அதிகமாயி மற்ற சம்ஸ்காரங்கள் எல்லாத்தையும் அது சாப்பிட்டு அதுவும் கடைசியில இல்லாம போயிடும். அதுவும் இல்லாம போச்சுன்னா மொத்த சித்தமும் இல்லாம போச்சு, தானா நிற்கின்றான். ஸ்வஸ்வரூப அவஸ்தானம், இதுக்கு பேர் தான் கைவல்யம் அப்படின்னு பேர். இதோட இந்த சமாதி பாதத்தோட கடைசி சூத்திரம் முடிஞ்சது. நம்ம நிதித்தியாசனத்தை தான் பண்றோம், இப்ப பண்ண முடியாது. இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா சிரவணம் பண்ணுங்க, மனனம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு. நிதித்தியாசனம்ன்றது வந்து ரமண பகவான் மாதிரி வந்து உட்கார்ந்த மாதிரி வெறும் ஆத்ம தியானம் தான். 6வது சாப்டர்ல தான் பார்க்க போறோம். 5வது சாப்டர் ஃபுல்லா மனநம்னு வச்சுக்கோங்க. 5வது சாப்டர் ஃபுல்லா மனநம். 6வது சாப்டர்ல தான் நம்ம நிதித்தியாசனத்துக்கு போறோம். 6வது சாப்டருக்கு முன்னாடி 5வது சாப்டர்ல லாஸ்ட் 2 ஸ்லோகத்திலேயே நிதித்தியாசனம் ஆரம்பிச்சிடும். இந்த சமாதி எல்லாம் ஆமா, இந்த யோக சூத்திரம்லாம் கொஞ்சம் தான் நம்ம வந்து இப்ப அப்ளை பண்ண முடியும். ஓங்கார அபியாசம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வைராக்கியம் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
ஃபுல் ஃபிளெக்சிடா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ ஈடுபட முடியும்னா சிரவண மனனத்துக்கு அப்புறம் சமாதிக்காகவே உட்காரும் போது இது ஃபுல்லா அப்ளை பண்ண வேண்டியது. ஆனா போறதுக்கு முன்னாடி கிளியர் ஆகணுமே, என்ன போகணும், எங்க போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணுமே. இது பண்ணாததுனாலதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய யோகிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் உட்கார்ந்தோன்னு எதுலையாவது போய் மாட்டிப்பாங்க. ஏதாவது ஒரு சித்திகள்ல எங்கேயாவது ஒன்று மாட்டிப்பாங்க. நிறைய பேர் சவித்தர்க்கத்துல காலி, நிறைய பேர் நெருவித்தர்க்கத்துல காலி, நிறைய பேர் சவிச்சாரத்துல காலி. நிர்விச்சாரத்துக்கு வந்தாதான் சேஃப். ஆனா அதுக்குள்ளாரியே மாயாஜாலத்துல சித்திகள்ல மாட்டிக்கிட்டு இங்கேயே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம், முதல்ல ஒரு அறிவு உப்மா செய்யறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உப்மா பண்ணணும். அப்பதான் உப்மா கிடைக்கும். அதே மாதிரி சமாதி பண்றது எல்லாத்தையும் முன்னாடியே சிரவண காலத்திலே சமாதியை பத்தின அபியாசங்கள், நிதித்தியாசனத்துல என்ன பண்ணணும், மனனத்துல என்ன பண்ணணும், சிரவணத்துல என்ன பண்ணணும், இதெல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சாதான் நீங்க வந்து அந்தந்த காரியத்தை சரியா பண்ண முடியும். இப்ப என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க, நான் நிதித்தியாசனம் பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி, மூஞ்சிலே 4 குத்தலாம் போல இருக்காங்க வர கோபத்துக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனம் என்னன்னு தெரியல. நிதித்தியாசனம் என்ன தெரியாம இவங்க நிதித்தியாசனம் பண்றேன்னு பேர் சொல்லு. நீ பேர்லாம் வச்சாலும் அப்படி ஆகாது. உப்மாக்கு தான் உப்மான்னு பேரு. நீ ஒரு பேஸ்ட்டை தயார் பண்ணிட்டு இதுக்கு பேர் உப்மான்னு சொன்னா அதுக்குன்னு மெத்தட் இருக்கு. உப்மா பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது பண்ணிட்டு இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்ணுவீங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுப்பீங்க, உங்க இஷ்டப்பட்டபடி பேர். யாருக்கும் சிரவணத்துக்கு லட்சணம் தெரியல, மனத்துக்கு லட்சணம் தெரியல, நிதித்தியாசனத்துக்கு லட்சணம் தெரியல, எப்ப பண்ணணும்ன்றது தெரியல. இப்பதான் முதல்ல வந்திருக்கா தத்துவபோதம் கேட்கிறேன், நான் நிதித்தியாசனம் பண்றேன் சுவாமின்னா. தத்துவபோதம் முதல் கிரந்தம் படிக்கும் போது நிதித்தியாசனமா? நான் தான் சொல்றேன், நானே 25 வருஷம் ஆச்சு, நானே இன்னும் மனநத்துல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா நான் நிதித்தியாசனத்துக்கு போயிட்டேன் சுவாமின்றாங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. என்ன பண்றது, நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. பெரியவங்க எல்லாம் வருஷக்கணக்கா மனநம் பண்ணிட்டு, என்னோட சூப்பர் சீனியர்ஸ் எல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் மனநம் பண்ணிட்டு இருக்காங்க 75 வயசு 80 வயசுல எல்லாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனம் அவ்வளவு ஈஸி இல்லை. சித்தத்தை கிளீன் பண்றதுக்கே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்மிருதி பரிசுத்தம் சொன்னோம் பாத்தீங்களா, ஸ்மிருதியில இருக்கக்கூடிய வாசனைகளை எல்லாத்தையும் சாஸ்திர வாசனைகளை வச்சு நேத்தி பண்ணணும். இன்னைக்கு காலையில பார்த்தோம்ல பஷ்யன்ஸ் ஸ்லோகம் பார்த்தோம்ல. அப்ப எல்லாத்தையும் நேத்தி பண்றதுக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும் கிளீன் பண்றதுக்கு. அந்த கிளீன் பண்ணதுக்கு பிறகுதான் நிதித்தியாசனம் வரும். அப்ப அதனால யாரும் நிதித்தியாசனம் பண்றேன் ஆத்ம தியானம் பண்றேன்லாம் சொல்லாதீங்க. சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிளியரா சொல்லுங்க, சிரவணம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சிரவணம் முடியல. 10 உபனிஷத்தையும் 10 உபனிஷத்தும் பிரம்மசூத்திரமும் பகவத்கீதையும் கேட்டு முடிச்சிட்டீங்கன்னா, யோக சாஸ்திரமும் கேட்டு முடிச்சிங்கன்னா உங்க சிரவணம் கம்ப்ளீட் ஆச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மனநத்தை வந்து ஃபுல்லா பண்ணணும். அப்ப ரொம்ப ஜெனியூனா இருங்க. நீங்க எங்க இருக்கீங்களோ அதை சொல்லி ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்க காரியம் சரியா போகும். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசம்னாவே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். ஸ்தித பிரஜ்ஞன் யாரு? சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி ஆத்மால நிக்கிறதுக்காக பண்ற அபியாசம் தான் சமாதி அபியாசம். 6வது சாப்டர் தான் பார்க்க போறோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இதோட வந்து பாத்தீங்கன்னா சமாதியை பத்தின விஷயங்கள் எல்லாம் பூர்ணமாயிடுச்சு. இதை வந்து வியாக்கியானத்தை நம்ம வந்து ஒரு சம்மரி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், யோக சுதாகரத்துல 33ல இருந்து 51 வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, ரொம்ப ஈஸியா டக்குன்னு முடிச்சிடலாம். அப்ப நவமியில இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், யோக சுதாகரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோக சூத்திரத்துக்கான மொத்தமா ஒரு சம்மரி பார்த்துட்டு அடுத்த பாதத்துக்குள்ளார என்ட்ரு ஆகும். சமாதியை ஒரு சம்மரி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிடும். ஹரிஓம் ஹரிஓம். சொல்லுங்கம்மா. சித்த விருத்தி நிரோதம் பண்றது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரத்துக்கு பேர் தான் பிணம் சுடும் தடி. அந்த நிரோத சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு தான் அந்த சித்தத்தையே அடிக்கிறோம். சித்தத்தையே எரிச்சிட்டு அந்த நிரோத சம்ஸ்காரமும் அந்த சித்தத்தோட போயிடும். போனதுக்கு பிறகு தானா நிற்பான். ஐயோ, நான் இப்ப பிராணனை பத்தி எங்கேயாவது இல்லை நான் ஏதாவது சொன்னேன்னா உங்களுக்கு இல்ல நான் என்ன, நீங்க எங்கேயாவது என் கையை பிடிச்சிக்கிட்டே வாங்க அப்படின்னா வேற எங்கேயாவது ஓடி போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் இப்ப எங்கேயாவது பிராணனை கொண்டு வந்தேனா? நான் இதுல டவுட் எப்படி வேணா வரும். டவுட் வந்து பாத்தீங்கன்னா என் கூடயே போனீங்கன்னா சித்தம் தெளிவாகும். இல்ல அப்படின்னா பைத்தியமா இப்ப சட்டையை பிச்சுக்கிட்டு கீழே நிக்க வேண்டியதா முச்சந்தி. என் கூட வாரத்துக்கு உங்க என்ன பிரச்சனை? இந்த சூத்திரங்களை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்களேன். இந்த சூத்திரங்கள்ல கரெக்டா போயிட்டு இருக்கா? எங்க பிராணனை பத்தி பேசியிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட மெமரி பவர் இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்கல்ல, சொல்லுங்க பார்க்கலாம் எங்க பிராணன் வந்துச்சு?
நான் இப்ப 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 நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறதுல எங்க பிராணன் வந்துச்சு சொல்லுங்க பாருங்க. வந்துச்சா வரலையா? நல்லா சொல்லுங்க, வந்துச்சா வரலையா? எதுல எதுல வரும்? சரி சரி, இப்ப சமாதியில சவித்தர்க்க நிர்வித்தர்க்கத்துல எங்க பிராணன் வரும் பாருங்க. சாஸ்மிதா. சாஸ்மிதால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிராணன் அப்படின்னு நமக்கு பிராணன்ல தான் நமக்கு அபிமானம் இருக்கு. பிராணன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ பிராணதாரணே தாத்து. ஜீவன் என்பவன் யார் அப்படின்னா அகங்காரம் சொல்றீங்களே, உங்களுடைய அகங்காரம் எது அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்மிதால இருக்கிறது. மகத்தத்துவம்னு பேரு, அதுக்கு பேரு. அந்த மகத்தத்துவம்ன்றது எது அப்படின்னா சமஷ்டி பிராணனுக்கு பேரு மகத்தத்துவம், சமஷ்டி புத்தி தத்துவத்துக்கு பேரு மகத்தத்துவம்னு பேரு. அதான் சாஸ்மிதா சமாதி. பிராணன்ல சமாதி பண்றதுதான் சாஸ்மிதா சமாதி. அதையும் நெகேட் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க, கடைசி இது பிராணன் தான். இது பாருங்க, நீங்க நீங்க இன்னும் கிளாரிட்டி வரல, அந்த கிளாஸ் எல்லாம் சரியா கேட்கல. நான் சொல்லியிருக்கேன், நான் இதை பத்தி முன்னாடியும் சொல்லியிருக்கேன், பின்னாடியும் சொல்லியிருக்கேன். அதனால வந்து விட்டுலாம் போகல, கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. அதான் மறதி மறதி மறதி. அதான் சிரவண காலத்திலே ஒன்றும் ஆகாது. உட்காந்து திரும்ப இந்த இப்போ இது வரைக்கும் நான் நடத்தினதெல்லாம் திரும்ப 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 போட்டு கேட்டு நோட்ஸ் எடுத்து எழுதி மண்டையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிழிஞ்சு எடுத்துடணும். நல்லா க்ரஷ் பண்ணி இதுலேருந்து சாரம் எடுத்தீங்கன்னா தான், மனனம் பண்ணீங்கன்னா தான் புத்தி கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி கேட்டாலும் வந்து இது தெரிஞ்சிடும் உங்களுக்கு, தத்துவம் என்ன ஏது என்ன அப்படின்னு. மகத்தத்துவத்துக்கு பேர் தான் பிராண தத்துவம். ஆமா ஆமா ஆமா, திரும்ப திரும்ப பண்ணணும். முதல் பாதம் ரொம்ப எலாபரேட்டு தான் பேசியிருக்கோம். நீங்க திரும்ப கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, நல்லா நோட்ஸ் எடுத்து எடுத்து பண்ணீங்கன்னா மறக்காம ஒரு பாடத்தை கேட்டு அடுத்த பாடத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும், அதுக்கு அடுத்த பாடத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்படிதான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம் மனப்பாடம் பண்ணுவோம். அஷ்டாத்தியாயி சூத்திரம்னு பேர். இதில் வந்து கிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பண்ணிட்ட பாணினி முனிவர் 4000 சூத்திரம் பண்ணியிருக்கார், 3998 சூத்திரம். இதை படிக்கிற ஒரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் அப்படின்னா, சுவாமிகிட்ட போவோம், காலையில் போவோம். காலையில் போனோன்னு சுவாமி என்ன பண்ணுவார், முதல் 20 சூத்திரம் சொல்லி கொடுப்பார். அவர் படிப்பார், அவர் 2 வாட்டி படிப்பார், நாங்கள் 3 வாட்டி படிப்போம். படித்தோன்னே மறுநாள் வந்து என்ன பண்ணோம், கண்டஸ்தம் பண்ணிட்டு கொண்டு போய் 20 ஸ்லோகத்தையும் அவர்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் 21 to 40 வரைக்கும் அவர் திரும்ப சொல்லுவார். 2 வாட்டி சொல்லுவார், நாங்கள் 3 வாட்டி சொல்லுவோம், வந்துடுவோம். மறுநாள் போகும்போது நாங்கள் எத்தனை சொல்லணும் தெரியுங்களா, 40 சூத்திரத்தையும் சொல்லணும். சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா 41 to 60 வரைக்கும் சொல்லுவார். 3வது நாள் நாங்கள் போகும்போது, 4வது நாள் போகும்போது 60 சூத்திரத்தையும் சொல்லணும் வரிசையா. அதாவது முந்தின நாள் பாடத்தை மட்டும் சொல்லக்கூடாது, கடந்து போன எல்லாத்தையும் சொல்லணும், 1 to 60. அதுக்கப்புறம் திரும்ப 4வது நாள் போகும்போது 1 to 80 சொல்லணும். 5வது நாள் போகும்போது 1 to 100 சொல்லணும். 100 சொன்னதுக்கு பிறகுதான் 101 to 120 போவார். 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இது மாதிரி 5 டைம் பண்ணுவோம். அப்போ என்ன ஆச்சு, 500 சூத்திரம் ஆகிடும். 5 நாள் 5 நாளா 25 நாள் பண்ணதுக்கு பிறகு 500 சூத்திரம். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, 2 நாள் 3 நாள் கிளாஸ் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 500 சூத்திரத்தையே கண்ணை முடிக்கிட்டு சுவாமிக்கு முன்னாடி நின்று 500 சூத்திரம் கடன்னு சொல்லிட்டு இருக்கணும். 500 சூத்திரம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான். இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா, நம்ம முன்னாடி பாடத்தெல்லாம் மறந்துக்கிட்டே போவோம், இன்னைக்கு பாடம் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ என்ன ஆகும், பழசெல்லாம் நினைவுல வச்சிருந்தா தான் நமக்கு வந்து கரெக்டாக நம்ம எங்கே கலெக்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. ஆமாம், நம்ம பழசெல்லாம் நேர்த்தி பண்ணிகிட்டே போகிறோம். அப்போ ஒரு ஃபுல் ஃப்ரேமுக்கு நமக்கு வரமாட்டேங்குது. ஏகாகிர சித்தம் நம்மள்கிட்ட கம்மியாக இருக்குது. அபியாசம் இப்படி தான் பண்ணணும். அப்போ இன்னைக்கு கிளாஸில் நான் சொல்கிறத வந்து போயணும்னு என்ன பண்ணணும், நல்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டு மனசில் ஆக்கிக்கணும். அடுத்த நாள் பாடத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். விட்டுட்டு இல்லை, அதோட ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ நாலேஜ் வந்து ஸ்திரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம விட்டுட்டு போகிறதுனால என்னன்னா, அன்னன்னைக்கு பாடம் மட்டும்தான் மனசில் நிற்கிது. அதான் தப்பு. பார்ப்போம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடியுது. ஓம் இதி ஸ்ரீ பாதஞ்சல யோக தர்ஷனே பிரதம சமாதி பாதக சமாப்தः. ஓம் தத்சத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.
ஹரிஹி ஓம்.